ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மிக்ஸ்டு ஃப்ரூட் கேக் வித் டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் டின் க்ரீஸ் பண்ணணும். செகண்டு ஓடிஜியை நம்ம ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 7 inch ஸ்கொயர் டின்னு. ஓகேங்களா, ஆயில் க்ரீஸ் பண்ணி பாட்டமில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாட்டமில் பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும். ஓகேங்களா, வெறும் ஆயில் மட்டும் வச்சு நீங்கள் க்ரீஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம டிமோல் பண்ணுவோம். அந்த சம்டைம்ஸ் அந்த வார்மாக இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டில் என்ன ஆகும்னா பாட்டமில் அப்படியே சூடு, அந்த ஸ்வெட்டிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேக் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம டீமோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீமோல் பண்ணும்போது அடியிலேருந்து அது பிடிச்சிக்கிச்சுன்னா கேக் பாதியாக வெளியில் வந்துடும். ஓகேங்களா, அதனால் எப்போவுமே சேஃபர் சைடு பாட்டமில் பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறது எக்லெஸ்ஸாக இருக்கட்டும் எக்காக இருக்கட்டும் பண்ணலாம். ஓகேங்களா, பட் எக்லெஸில் நம்ம மைதா டஸ்ட் பண்ணுறதுனால அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் எக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் ஓடிஜியை 160 degree Celsiusல 10 minutes ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பேக் மோட்டில். இப்போ நான் இந்த 4 எக்கையும் உடச்சி எடுத்துக்கிறேன். இது கூட 120 gram கிரானுலேட்டட் சுகர், அதாவது நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற அந்த சுகர் தான் நான் போடுறேன். ஓகேங்களா, ஒரு எக்குக்கு 30 gramன்ற கணக்கில். ஓகே, இது கூட கேக் ஜெல் ஒரு 1 teaspoon நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது இந்த எக்கோட வால்யூமை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான் இந்த கேக் ஜெல். ஓகே, ஸோ இது ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது ஸ்டோரேஜ் ஷெல் லைஃபையோ இந்த கேக் ஜெல் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் 1ல், அதாவது லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த ஃபோம் அந்த இது க்ரியேட் ஆன உடனே நம்ம 5ல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா பொறுமையாக பீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நமக்கு நல்லா ஸ்டிஃபான பீக்னஸ்லாம் வராது. ஓகேங்களா, எக்கு தனியாக ஒயிட் தனியாக நமக்கு எல்லோ தனியாக அடிக்கும்போது தான் அந்த ஸ்டிஃபான பீக் ஒயிட்டில் வரும். எப்போவுமே அந்த எக்கு ஒயிட்டில் ஃபேட்டுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டிஃப் பீக் வராது. ஓகே, இப்போ நான் ஹை ஸ்பீடில் ஒரு 3 to 4 minutes பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களால் கரெக்டாக பார்க்க முடியலன்னா ஜஸ்ட்டு ஒரு 4 minutes நீங்கள் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம அந்த பிளேடில் எடுத்து இந்த பேட்டர் போடும்போது அந்த போடுறோம் இல்லையா, அந்த ரிப்பன் மாதிரியோ எதனா ஒரு இது போடும்போது அது அப்படியே ஒரு 10 secondsக்கு ஹோல்டில் இருக்கணும். அப்படியே உள்ளே இறங்கக்கூடாது அந்த டிசைன். ஓகேங்களா, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, அதாவது ஃபுல் எக் அடிக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon. ஓகேங்களா, இது கூட மைதா சேம் 120 gram. நம்ம சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மைதாவும் எடுத்துக்கோங்க. இது கூட வெண்ணிலா பவுடர் 1 teaspoon. கம்பல்சரி இந்த பேக்கரி ஸ்டைல் டீ கேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெண்ணிலா பவுடர் கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். அதுதான் அந்த எக்கோட இதையும் டாமினேட் பண்ணும் ஸ்மெல்லை. ரெண்டாவது அந்த வெண்ணிலா பவுடர் அந்த டிப்பிக்கல் அந்த பேக்கரி டீ கேக்கோடைய அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வெண்ணிலா பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் 1 teaspoon. அது கூட நம்ம ஃப்ளேவர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மிக்ஸ்டு ஃப்ரூட்டுன்றதுனால மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸு நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ்னே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எப்போவுமே ஃப்ளேவர் எசன்ஸ் 2 to 3 drops தான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் ஸ்மெல். ஓகேங்களா, ஹார்டாக இருக்கிறது எப்படின்னா ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் மாதிரி ஆகிடும் அப்புறமா. ஓகேவா, அதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 to 3 drops போதும். ஓகே, இது நான் அந்த பேலன்ஸ் இருந்த மைதா அதை தட்டி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம இதில் ஒன்றா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளேட் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணாமல் பிளேட்லேயே அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை அந்த எக்ஸ் மிக்ஸ்சரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே அந்த மேலே இருக்க அந்த மைதாலாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ரொம்ப ஸ்மோக்கி ஆகிடும். அதுக்கு தான் அதே மாதிரி ஒன்ஸ் எக்கு பீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் லோ ஸ்பீடில் தான் வச்சு ஆட் பண்ணும். ஜஸ்ட்டு ஒரு 20 seconds. ஓகேவா, அதுக்காக கரெக்டாக 20 seconds தான் அடிக்கணுமா, இல்லை 20 seconds ஆனோன்னு கட் பண்ணுமானா அப்படி கிடையாது. ரீசன் உங்கள் கண்ணுக்கு உங்களோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா போதும். நீங்கள்
ஆஃப் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் அடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பேட்சுலா வச்சு இந்த சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஃபைனலாக நம்ம ஆயில் வந்து 40 கிராம் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 40 கிராமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பேட்சாவோ 3 பேட்சாவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை எப்போவுமே ஃபைனலாக செய்யுங்க, முன்னாடியே சேர்க்காதீங்க. ஏன்னா முன்னாடி நம்ம சேர்த்தோன்னா நமக்கு பீட் பண்ணுற அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த ரொம்ப ஆயில் பீட் பண்ணும்போது நமக்கு எக்குக்கு அந்த கேக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மேலெல்லாம் அப்படியே ஆயிலி ஆகிடும். டைம் ஆக ஆக நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஆக ஆக வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர் வரும்போது மேலே இருக்கிறது வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிலியாக க்ரீஸி ஆகிடும். அதுக்காக தான். ஸோ ஆயில் எப்போவுமே ஃபைனலாக போட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் போதும், அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது பீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் டீனில் போட்டுக்கலாம். இப்போது இது கூட நான் வந்து கொஞ்சோண்டு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறேன். சரி, நான் இதில் வந்து நான் மில்க் எதுவும் ஆட் பண்ணல. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேட்டர், அதனால் நான் டியூட்டி ஃப்ரூட்டி நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்த எக்கில் மட்டும் டியூட்டி ஃப்ரூட்டி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து கீழே இறங்கிடும். கீழே மீன்ஸ் பாட்டமில் இறங்கி என்ன ஆகும்னா ஒரு லேயர் மாதிரி திக்கான லேயர் மாதிரி அந்த டியூட்டி ஃப்ரூட்டி லைட்டாக அங்கங்கே மெல்ட் ஆகி ஒரு திக் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் எப்போவுமே கொஞ்சமாக போடுங்க. நான் இதில் வந்து மில்க்கு சேர்க்காததுனால என்னோடய பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்காதுன்றதுக்காக. ஓகேவா? நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி டின்னில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 8 இன்ச் டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு இன்னும் ஹைட்டு பெருசாக வேணும்னா 6 இன்ச் டின்னில், ஆனால் சென்டிமீட்டர், அதாவது மேலே அந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட் வந்து இது 3 சென்டிமீட்டர் ஹைட், ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்க ஹைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா ஆல்ரெடி இருக்க ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 160 டிகிரியில் பேக் மோடில் நான் 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இப்போ மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக இதை லைட்டாக வந்து ஒரு குச்சோ இதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சென்டரில், அது அங்கங்கே நிற்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா நான் முன்னவே சேர்த்து இது கூட போட்டேன்னா அது என்ன ஆகுனா அப்படியே கீழே இறங்கிடும். ஓகே, இப்போ இது கூட நான் திரும்ப கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நான் வந்து ஓவனில் வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்க போதும். ஏன்னா டியூட்டி ஃப்ரூட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் பாட்டமில் டியூட்டி ஃப்ரூட்டிலாம். ஓகே, எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் தெரிஞ்சால் அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போது நான் லைட்டாக வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து இந்த கலராக இருக்கும், சிங்கிள் கலர் இல்லாமல் மல்டிபிள் கலராக இருக்கிறதா வாங்கி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க, இன்னும் பார்க்க ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் 160 டிகிரியில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அந்த சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீமோல் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து டீமோல் வெளியில், அதாவது பேக் பண்ணி வெளியில் எடுத்த உடனே டின்னை நல்லா டேப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சைட்லலாம் வந்து அந்த ஹீட் ரிலீஸ் ஆகும், நமக்கு டீமோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விடுங்க. இந்த கார்னர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு டீமோல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 2 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம டீமோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம டீமோல் பண்ணிக்கலாம். ஸோ டீமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நைஃபையோ எதையாவது அந்த கார்னர் ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாச்சுலாவையோ நைஃபையோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருந்தீங்க சைடுக்குன்னா நீங்கள் அப்படியே டீமோல் பண்ணலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் போடலன்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இதை டீமோல் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் எப்போவுமே எடுக்கும்போது உங்களுக்கு கவுக்கும்போது சப்போஸ் அது வரலன்னா ரொம்ப அதிகமாக உதிராதீங்க, அந்த ஒரு பக்கம் கார்னராக தூக்கி தட்டினீங்கனாலே வந்துடும். ஓகே,
எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் நம்ம, ஏன்னா சூடாக இருக்குது, டக்குன்னு வந்து கேக் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் அதை எடுக்கும்போதே அந்த கார்னர் பீஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துச்சு. ரீசன் அதுதான், ஏன்னா அந்த ஹீட்டில் வந்து அது சம்டைம்ஸ் வந்து ஒட்டிக்கும். அதனால தான் வந்து டக்குன்னு வந்து அந்த கேக் வந்து இதுவாகி கட்டாகி வரும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், பாட்டமில் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போடலைன்னா கண்டிப்பாக வந்து கேக் வந்து பாதியில் கட்டாகி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இது கம்ப்ளீட்டாக இதுவாகட்டும், கூல் ஆகட்டும், அப்புறம் ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கேக் வந்து கூல் ஆகிடுச்சு. இந்த மேலே டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல நைஃப் படும்போது லைட்டாக கிராக்ஸ் விழற மாதிரி தான் இருக்கும், அது காமன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டுன்னு இப்போயே தெரியுதுங்களா, நம்ம போட்ட பாதி டியூட்டி ஃப்ரூட்டி முக்கால்வாசி கீழே பாட்டமில் தான் வந்துடுச்சு. ஓகே, அதனால தான் வந்து எக்கில் போடும்போது கம்மியாகவும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரொம்ப தின் பேட்டராக இருந்தால் நான் போட்ட அளவுக்கு நீங்கள் போடவே வேண்டாம். ஓகேவா? நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர். நெக்ஸ்ட் லேயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். கார்னர் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா கூல் ஆகட்டும். ஓகேங்களா? கொஞ்சம் கூட வார்மாக இருக்கக்கூடாது. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியவே வைக்கலாம். அப் டு 4 to 5 days இதனோட ஷெல் லைஃப் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து கேக்கை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கீழே நல்லா அழுத்திட்டு டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுறதுனால அழுத்தி கீழே இழுத்துக்கோங்க. பிகாஸ் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து அடியில் நிற்கும். அப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் நமக்கு கட் ஆகும். நல்லா கீழே வந்த உடனே கத்தியை நல்லா அழுத்தி கீழே அந்த இது வரைக்கும் டச் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மிக்ஸ்டு ஃப்ரூட் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி பிளெயின் கேக்ஸ்லாம் நிறைய பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவும் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம ரெகுலராக வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடியதான். பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரெகுலராக பிளெயின் கேக்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிகாஸ் க்ரீம் வச்சு செஞ்சோன்னா கோல்ட் ஆகுது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்கரி டீ கேக்ஸ் வந்து நிறைய பண்ணுங்கள். ஸோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. உங்களோட கமெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.